வணக்கம் மக்களே, இன்னைக்கு உங்களுக்காண்டி என்னென்ன படம் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கிரைம் த்ரில்லர் மிஸ்டீரியஸ் கலந்த சில மூவிஸ் மட்டும் வெப் சீரிஸ் தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற அந்த ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸோட நேம் என்னன்னா ஐயனமானே அப்படிங்கிற ஒரு கன்னட வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சீரிஸ் பாத்தீங்கன்னா G5 OTTல தமிழ் டப்போட அவைலபிளா இருக்கு. மொத்தமா 6 எபிசோடு தான். ஒவ்வொரு எபிசோடும் பாத்தீங்கன்னா 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். பயங்கர சின்ன வெப் சீரிஸ்னே சொல்லுவேன். இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னா, ஒரு வீட்டுக்குள்ள நடக்கக்கூடிய அடுத்தடுத்த மரணங்கள், அதுக்கான காரணங்கள்லாம் என்ன அப்படின்னு ஒரு சொல்லக்கூடிய சீரிஸ் தான் இது. ஆக்சுவலா இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க புதுசா கல்யாணமாகி ஒரு வீட்டுக்கு போறாங்க. அந்த வீடு தான் ஐயனமானே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது பாத்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. அதாவது தன்னோட புருஷனோட அண்ணனுங்க, மாமியாருங்க, மாமனாருங்க, வேலைக்காரங்க அப்படின்னு மொத்தமா எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்க அவங்க வீட்டுல முதல் படியில காலை வச்ச உடனே அவனோட மாமனார் பாத்தீங்கன்னா இறந்து போயிடுறாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி இருந்த மருமகள்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. வந்த மருமகள்கள் எல்லாம் ஆல்ரெடி மர்மமான முறையில இறந்து போயிருப்பாங்க. அதுக்கான காரணங்கள் என்ன, இதுக்கப்புறம் என்ன மாதிரியான கொலைகள்லாம் நடக்குது, டுவர்ட்ஸ் த எபிசோட் இதெல்லாம் பண்ணது யாரு, அவங்களை எப்படி இவங்க கண்டுபிடிக்கிறாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட மர்மமான விஷயங்களை சொல்லக்கூடிய சீரிஸ் தான் இது. ரொம்ப கிறிஸ்பா ஷார்ட்டா ஒரு மிஸ்டீரியஸ் த்ரில்லர் சீரிஸா இதை எடுத்திருப்பாங்க. டுவர்ட்ஸ் த எண்ட் இதை சக்சீட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டா இருந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி தான் இந்த சீரிஸ் அமைஞ்சது. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இதுல ஒரு பார்ட் ஆஃப் மர்டர்ஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எதனால நடந்துச்சு, அதுக்கான காரணங்கள்லாம் என்ன, அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா சொன்ன மாதிரியே இருந்தது. அதே மாதிரி நம்மளோட ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அங்க நடந்த தொடர் கொலைகள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு விதமான நிறைய சந்தேகங்களை எழுப்புச்சுனே சொல்லலாம். ஏன்னா இந்த கொலைகள்லாம் பத்தி விசாரிக்கும் போது மாமியார் வீட்டுல ஒரு கதையும், அந்த இறந்து போன பொண்ணுங்களோட வீட்டுல கேட்கும் போது ஒரு ஸ்டோரியும், அந்த வீட்டுல வேலை பார்க்கக்கூடிய அந்த வேலைக்காரி ஒரு ஸ்டோரியும் மாறி மாறி அதை நமக்கு கன்வே பண்ணுவாங்க. சோ இதுல எது உண்மை, அந்த கொலைகளுக்கு எல்லாம் காரணம் என்ன அப்படிங்கறத அந்த மர்மம் நிறைஞ்ச பதில சொல்லக்கூடிய சீரிஸ் தான் இது. அதே மாதிரி இதுக்கெல்லாம் யாரு காரணம் அப்படிங்கறதெல்லாம் பெரிய ட்விஸ்டே இல்ல. பட் அவங்களுக்கான அந்த காரணம் ஒரு குழந்தைத்தனமான ரீசனா இருந்தாலும் அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக் ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த வெப் சீரிஸோட பாசிட்டிவ் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஹீரோயினோட ஆக்டிங்னே சொல்லலாம். அவங்க புதுசா கல்யாணமாகி ஒரு வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் வித்தியாசமா பிஹேவ் பண்றது, அங்க நடக்கிற சடங்கு முறைகள்லாம் பாத்தீங்கன்னா வித்தியாசமா நடக்கிறது, இதையெல்லாம் பார்த்து அவங்க பயப்படுற சீன்ஸா இருக்கட்டும், இல்ல இங்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளும் இறந்துருவோம் அப்படின்னு ஒரு பயத்தை காட்டக்கூடிய ஒரு சீனா இருக்கட்டும், அவங்களோட ஆக்டிங் சூப்பராகவே இருந்தது. ஒவ்வொரு எபிசோடும் முடிக்கும் போதும் ஒரு மிஸ்ட்ரியாவும் ஒரு த்ரில்லராகவும் முடிச்சிருக்காங்க. இதுல ஹீரோயினோட ஆக்டிங் மட்டும் இல்லாம அவங்க கூட இருக்கிற 2-3 கேரக்டர்லாம் சூப்பராகவே இருந்தது. அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நீங்க வெப் சீரிஸை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. மேக்கிங் வைஸ் ஓரளவுக்கு டீசெண்டா இருந்தாலும் இதுல பெரிய லெவல்ல லாஜிக்கல் ஃபிளாக்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யுது. பட் அந்த லாஜிக்கெல்லாம் நம்ம யோசிக்கிறதுக்குள்ளவே பாத்தீங்கன்னா இந்த சீரிஸ் அப்படியே முடிஞ்சிடும். ஏன்னா அவ்வளவு ஷார்ட்டான சீரிஸ் இது. டைம் இருந்தா கண்டிப்பா அந்த சீரிஸை ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்த பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மோகன்லாலுடைய நடிப்புல ஒரு மலையாள படமான இப்ப நம்ம ஊர் தியேட்டர்லயே ஓடிக்கிட்டு இருக்க படம் தான் தொடரும். இந்த படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்தோட சிங்கிள் லைன் ஸ்டோரியை பார்த்தரலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு இடத்துல பயங்கரமா ஹெவியா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு நிலச்சரிவு ஒன்று ஏற்படுது. இதனால அங்க பல உயிர் பறி போகுது. இப்ப மீட்பு பணிக்காக அந்த மீட்பு பணி பண்ற அந்த குழு இருப்பாங்க இல்லையா, அவங்க அங்க வந்து மீட்பு பணி எல்லாம் பண்றாங்க. அந்த இடத்துல ஒரு முக்காவாசி புதஞ்ச மாதிரி ஒரு ஜீப் ஒன்று நிக்குது. அதுக்கப்புறம் அந்த ஜீப்புக்குள்ள இருந்து பின்னாடி டோரை திறந்து உள்ள இருக்கிறவங்களை ரெஸ்கியூ பண்றாங்க. அப்படி அவங்கள காப்பாத்தி தூக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த ஜீப்புக்குள்ள ரொம்ப ஷாக் ஆகி பாக்குறாங்க. அப்படி என்ன தாண்டா உள்ள பார்த்தாங்க அப்படிங்கறத அந்த இடத்துல காட்ட மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்ததுல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட என்ட்ரோ. இந்த படத்துல அவரோட பேர் பாத்தீங்கன்னா சண்முகம். ஆனா அங்க இருக்கிறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இவரை செல்லமா பென்ஸ் அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அப்போ நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அழகான குடும்பம் இருக்குது. ஒரு மனைவி, 2 பிள்ளைங்க. அதுல 2 பேருமே பாத்தீங்கன்னா டீனேஜர்ஸ் பசங்க தான், ஒரு பையன் ஒரு பொண்ணு. நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா இவருடைய குடும்பம் தான் இவருக்கு எல்லாமே. அவரோட ஃபேமிலிக்கு இணைய இன்னொரு விஷயம், அவர் நேசிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அவர்கிட்ட ஒரு பழைய அம்பாசிடர் கார் ஒன்னு இருக்கு. அந்த காரை பாத்தீங்கன்னா எப்பயுமே தொடச்சு சுத்தமா வச்சிருப்பாரு. குழந்தைங்களுக்கு கூட அதை ஓட்ட கொடுக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு அந்த கார் மேல அப்படி ஒரு லவ் அவருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல பாத்தீங்கன்னா அவரோட பையனோட ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் வீட்டுக்கு வாரேன்னு சொல்லி வந்தவனுங்க நம்ம ஹீரோவுக்கு தெரியாம அந்த காரை எடுத்துட்டு போய் ஓட்டுறேன்னு சொல்லி ஒரு இடத்துல போய் இடிச்சிடுறாங்க. இதுல நம்ம ஹீரோவுக்கு பாத்தீங்கன்னா பயங்கர காண்டாயிருது அந்த பசங்க மேல. இப்ப காரை ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் பண்ணிட்டாங்க. ஆனா அதை எப்படினாலும் ஒரு மெக்கானிக் ஷாப்ல போய் கொடுக்கணும் இல்லையா. சோ அதனால இந்த காரை சரி பண்றதுக்காண்டி மெக்கானிக் ஷாப்ல கொடுத்துட்டு அதை ரெடி பண்ண சொல்லி
கொடுத்துட்டு வராரு. ஆனா இவருக்கு கடைசியா என்ன மாதிரி நியூஸ் கிடைக்குது அப்படின்னா, இவரோட கார் இப்ப ஸ்டேஷன்ல இருக்குதுன்னு. அப்புறம் ஸ்டேஷன்ல போய் அது என்னன்னு சொல்லி போய் கேட்டா, அந்த மெக்கானிக் பையன் இருக்கான் இல்லையா, அந்த பையன் சில ட்ரக்ஸை யூஸ் பண்ணியிருக்கான். அதோட முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த கார் அவங்கிட்ட தான் இருந்தது. அதனால அந்த ட்ரக்ஸை இந்த கார்ல வச்சு தான் எடுத்துட்டு வந்திருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த காரை அவனை அரெஸ்ட் பண்ணும் போதே இந்த காரையும் சேர்த்து சீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்ப அதோட நேரத்தை பாத்தீங்களா, அவர் வளர்த்த பையங்க கிட்டேயே காரை கொடுக்காத இவரு இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு இடத்துல குப்பையும் தூசியுமா இருக்கிற அந்த காரை பார்த்துட்டு சும்மாவா இருப்பாரு? என்ன நடந்தாலும் சரி இந்த காரை இங்க இருந்து எப்படினாவது எடுத்தே ஆகணும்னு சொல்லி இவ அந்த இடத்துல களம் இறங்குறாரு. இதுக்கப்புறம் நடக்க போற அடுத்தடுத்த சம்பவம் தான் இந்த படத்தோட மொத்த கதையுமே. இந்த படத்தை பொறுத்த அளவுக்கு KR சுனில் மற்றும் தருண் மூர்த்தி இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் எழுதியிருக்காங்க. தருண் மூர்த்தி தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இவரை பத்தி சொல்லணும்னா இவர் ஆல்ரெடி ஆபரேஷன் ஜாவா, சவுதி வெள்ளக்கா அப்படின்னு 2 பிளாக் பஸ்டர் மூவியை கொடுத்த இயக்குனர் தான் இவரு. அவருடைய 3வது படம் தான் இது. அதுவும் இல்லாம இப்போ மோகன்லால் கூட ஒரு காம்போ இணையும் போது கண்டிப்பா இந்த படத்துல ஏகப்பட்ட சம்பவங்கள் இருக்கு அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம கிட்ட நல்லாவே இருக்குது. என்ன படம்டா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு சாலிடான ரைட்டிங்கை கொடுத்திருக்காங்க. ஒரு சாதாரண ஸ்டோரியை எடுத்துக்கிட்டு அதை ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு பரபரப்பா கொண்டு போய் பயங்கரமான ஒரு எமோஷனல் கனெக்ட கொடுக்கிற அளவுக்கு ரைட்டிங் ஆனாலும் சரி, ஃபிலிம் மேக்கிங் ஆனாலும் சரி, அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு பிரசன்ட்டை கொடுத்திருக்காங்க இந்த டீம்னே சொல்லலாம். இதுல மோகன்லால பொறுத்த வரைக்கும் அவர் எந்த மாதிரி நடிகர்னு நமக்கு நல்லாவே தெரியும். அதுவும் குறிப்பா இந்த படத்துல அவரை பார்க்கும்போது திருஷ்யம் படத்துல வரக்கூடிய ஜார்ஜ் குட்டி கேரக்டரோட எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரியே தாங்க இந்த படத்துலயும் இருக்கும். இந்த படம் ஃபுல்லா அந்த ஃபீல் நல்லாவே தெரியும். குறிப்பா எனக்கு அந்த ஃபீல் இருந்தது. ஏன்னா இந்த படத்துலயும் அவரோட கதாபாத்திரம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. அதாவது தன்னுடைய குடும்பம், அந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம சும்மா விட மாட்டோம் இல்லைங்களா, சோ அந்த மாதிரியோட கேரக்டர் சீக்வன்ஸ் தான் இதுலயும் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துலயும் சில மாசான சீக்வன்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கு. அதை எந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸை தரமா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவுட்ஸ்டாண்டிங்கா கொடுத்திருக்காருன்னே சொல்லலாம். இவர் எந்த அளவுக்கு கொடுத்திருக்காரோ அதே அளவுக்கு இன்னொருத்தரும் இந்த படத்துல கொடுத்திருக்காரு. அவர் வேற யாரும் இல்லைங்க, பிரகாஷ் வர்மா தான். என்ன மாதிரியான ஆர்டிஸ்டுங்க அவரு. அவருடைய கதாபாத்திரம் எழுதப்பட்ட விதமாகட்டும், அதை பிரகாஷ் வர்மா புல் ஆஃப் பண்ண விதமாகட்டும் சும்மா பிரிச்சு விட்டுருப்பாங்கன்னே சொல்லலாம். கடைசியில நம்ம கிளைமேக்ஸ் எல்லாம் போகும்போது அவரெல்லாம் வச்சு செய்யணும்னு சொல்லி ஒரு வெறி வருது பாருங்க. அதுதான் அவரோட கேரக்டரோட பிரசன்ஸே. அவரும் பாத்தீங்கன்னா செம்மையாவே பண்ணிருப்பாரு. அதுலயும் இவங்கள போக இந்த படத்துல ஏகப்பட்ட கேரக்டர் பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அதுலயும் பினு பப்புவோட கேரக்டரா இருக்கட்டும், சோபனா கேரக்டரா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் இந்த படத்துல அவங்களோட பிரசன்ஸை நல்லாவே கொடுத்திருப்பாங்க. அதுலயும் இந்த படத்துல சோபனாவுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் கிடைச்சிருக்கும். ரொம்ப கம்மியான ஸ்பேஸ் தான். ஆனா இருந்தாலும் சில சீன்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு எலிவேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் நான் இதுல ரிவீல் பண்ணவே இல்லை. ஸோ நீங்க எல்லாரும் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டரா எந்த சீனுக்கு எந்த மாதிரியான ரியாக்ஷன்லாம் கொடுக்கணும்னு சொல்லி அந்த அளவுக்கு தத்ரூபமா பண்ணியிருப்பாங்க. சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ்ல நடிச்சவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்கவுங்க ஏத்த கேரக்டர்ல பக்காவா அவங்களோட அவுட்புட்டையும் கொடுத்திருக்காங்க. சஜீவ் குமாரோட சினிமாட்டோகிராஃபி தான் இந்த படத்துக்கான மொத்த மூடையும் அதுதான் செட் பண்ணிச்சு. நைட்ல எடுக்கப்பட்ட அந்த லைட்டிங் சீக்வன்ஸா இருக்கட்டும், அதே மாதிரி டே லைட்ல எடுக்கப்பட்ட சீன்ஸா இருக்கட்டும், அந்த காடு, மலை அருவி, கேரளாவோட மொத்த விஷுவலைசேஷனையும் நல்லாவே கொண்டு வந்திருப்பாரு. அவர் யூஸ் பண்ண ஒயிட் ஆங்கிள் ஷாட்டா இருக்கட்டும், ட்ரோன் ஷாட்டா இருக்கட்டும், நம்மள அப்படியே பிரமிக்க வச்சிருப்பாருன்னே சொல்லலாம். டெக்னிக்கலா ஒரு செம்மையான ஒரு தரமான படம்னே சொல்லலாம். கண்டிப்பா நீங்க எல்லாரும் இந்த படத்தை மிஸ் பண்ணிராம இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ல போய் பாருங்க. பார்த்துட்டு படம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்த பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா 2023 தெலுங்குல ரிலீஸ் ஆன விருபக்ஷா அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் ஹாரர் பேஸ்ட் படம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட் விஷயமா அவரோட சொந்த ஊரான ஒரு கிராமத்துக்கு போறாரு. அங்கதான் நம்ம படத்தோட ஹீரோயினும் இருக்காங்க. அந்த ஊர்ல சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு மர்மமான முறையில இறந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. அதாவது ஒருத்தர் இறந்து போறாங்க அப்படிங்கறத இன்னொருத்தர் பார்த்தாங்கன்னா பார்க்கக்கூடிய நபரும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி மர்மமான முறையில சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாங்க. இந்த மாதிரியான மரணங்கள் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல தொடர்ச்சியா நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு, எதுக்காக இந்த மரணங்கள்லாம் நடக்குது, அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கறதா இந்த மூவியோட மொத்த கதையுமே. சோ இந்த படத்துல எனக்கு பிடிச்சதெல்லாம் என்னன்னா, ஹீரோ ஹீரோயின் இவங்க 2 பேரும் ஆக்டிங்குமே சூப்பராகவே இருக்கும். ஒரு வித்தியாசமான கதையை எடுத்து அதை நீட்டா ஓரளவுக்கு நல்லாவே பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது பயங்கர என்கேஜிங்காகவும் த்ரில்லிங்காகவும் ஹாரராகவும் நல்லாவே இந்த படத்தை பிரசன்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்ல வர ட்விஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இந்த படம் பார்க்கறதுக்கு சூப்பராகவே இருக்கும். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ்ல இது தமிழ் டப்போட அவைலபிளாவே இருக்கு. அதே மாதிரி IMDbல 10க்கு 7.2 கொடுத்திருக்காங்க. இந்த மூவியை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற படம் என்னன்னா 2023 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன மங்களவாரம் அப்படிங்கிற ஒரு கிரைம்
த்ரில்லர் படம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஊருக்குள்ள சில ஜோடிகள்லாம் பாத்தீங்கன்னா மர்மமான முறையில இறந்து போய்கிட்டே இருக்காங்க. இந்த ஒரு கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ஒரு லேடி போலீஸ் ஆபீசர் இந்த ஊருக்கு வராங்க. இந்த மாதிரி ஸ்டோரி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி பேரலா இன்னொரு ஸ்டோரி ஒரு பக்கம் காட்டுவாங்க. அந்த ரெண்டு ஸ்டோரிக்கும் என்ன தொடர்பு, கடைசியா இந்த கொலைகள் எல்லாத்தையும் யாரு பண்றாங்க, எதுக்காக பண்றாங்க, அதையெல்லாம் நம்ம போலீஸ் ஆபீசர் கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்தோட கதையே பாத்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஹீரோயினோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ரொம்ப த்ரில்லிங்கா கொண்டு போயிருப்பாங்க. அதுல கொஞ்சம் ஹாரர் எலமெண்ட்டும் இருக்கிற மாதிரியே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துல கொஞ்சம் அடல்ட் சீன்ஸும் நிறையவே இருக்கும். ஸோ குழந்தைங்க கூட பார்க்கறத தவிர்த்துருங்க. இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜியோ ஹாட் ஸ்டார்ல அவைலபிளா இருக்கு. தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. IMDb ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10க்கு 6.8 கொடுத்துருக்காங்க. நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்ல பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா 2023 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன ஹெர் சாப்டர் 1 அப்படிங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தான். இந்த படத்துல நம்ம ஹீரோயின் ருகானி சர்மா பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்காங்க. அவங்க கிட்ட ஒரு கேஸ் ஒன்று வருது. அதாவது ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டிருப்பாங்க. அந்த ஒரு கேஸை விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்கள கொல்றதுக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி நம்ம ஹீரோயினோட துப்பாக்கின்னு தெரிய வருது. இப்போ இந்த கேஸை நம்ம ஹீரோயின் எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படிங்கறத இந்த படத்தோட கதை. இந்த படத்துல எனக்கு பிடிச்சது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஆக்டிங் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இவங்க பண்ற இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் ஓரளவுக்கு சூப்பராகவே கொண்டு போயிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல வரக்கூடிய ட்விஸ்ட், அதே மாதிரி இன்டர்வல் பிளாக்ல வரக்கூடிய ட்விஸ்ட் எல்லாம் ரெண்டு ட்விஸ்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்தது. மொத்தமாவே இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு 1.25 மணி நேரத்துக்குரிய ஓடக்கூடிய படம் தான். அது சீக்கிரமா பார்த்து முடிக்கக்கூடிய ஒரு கிரைம் த்ரில்லர் படம் தான். இந்த படத்தை நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம அமேசான் பிரைம்ல தமிழ் டப்போட அவைலபிளாவே இருக்கு. IMDb ரேட்டிங் பாத்தீங்கன்னா 10க்கு 6.2 கொடுத்திருக்காங்க. சோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.